அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. ஆழ்மநேய சான்றோர் பெருமக்களை வள்ளலார்தாசன் வணங்கி வருகின்றேன். இப்பொழுது இந்த வள்ளலார் காட்டும் சுத்த சன்மார்க்கம் என்ற தலைப்பின் கீழ் தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். வள்ளலார் தான் வந்த வழியிலிருந்து ஒரு சொந்த வழியை ஏற்படுத்தி கொள்ளுகிறார் என்பதை தான் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அவர் வந்த வழி இந்த சைவ சித்தாந்த மரபு சைவ சித்தாந்த மரபு சைவ வழியிலே தான், சைவ நெறி முறையிலே தான் வந்தார்கள். அதில் இருந்து தான் சொந்த வழி ஒன்றை ஏற்படுத்தி கொண்டார். அது குறைவுடையது என்று அறிந்ததினாலே அதில் நிறைவு இல்லை. அதனால் ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி கொண்டார்கள். புதிய வழின்னா அவைகளிலிருந்து ஒன்றுமே இல்லாத புதிய வழி அல்ல. அவைகளை எல்லாம் உள்ளடக்கி அவைகளுக்கு மேலானது. அவரே சொல்கிறார், அது இல்லாதது இல்லை, அல்லாதது. இந்த சமய மதங்களுக்கெல்லாம் இந்த சுத்த சன்மார்க்கம் என்பது இல்லாதது இல்லை, அல்லாதது. அது எல்லாமும் இருக்குது இதில். ஆனால் அதற்கு மேல் இது மேல்நிலையை, உண்மையை காட்டுவது என்பதை குறிப்பிடுகிறார். அந்நியம் அல்ல, அனன்யம். அது மேலானது, உச்சமானது, நிறைவானது, உண்மையானது என்று பல பொருள்பட அதை உரைக்கிறார்கள். அதுக்கு ஒரு விதை தான் முதல்ல அவர் தனது 42வது வயதிலே போட்டார். அதுதான் சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் தான் இந்த வழிக்கு போட்ட, சமரசுத்த சன்மார்க்க வழிக்கு போட்ட முதல் விதை. அந்த சங்கத்தவர்கள் அந்த சன்மார்க்கத்தை கடைபிடிப்பவர், சுத்த சன்மார்க்கத்தை கடைபிடிப்பவர்கள் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டம். இந்த சங்கம்ங்கிறது ஒருமித்தது தானே, அது ஒருமித்த ஒரு கூட்டம் என்று சொல்லி அதை 1865 ஏற்படுத்தினார்கள். சித்திரை மாதம் முதல் நாள் அவங்களிடம் இருந்த அணுக்க தொண்டர்களை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சங்கத்தை ஆரம்பிப்போம் என்று ஆரம்பித்தார்கள். அப்பொழுது 42வது வயசுன்னு வச்சுக்கோங்க. அவர் ஐயா நமக்கெல்லாம் தோன்றும்படியாக வாழ்ந்த காலம் 50 வருஷம் 4 மாதம், அவ்வளோதான். 4 மாதத்துக்கு கூட கொஞ்சம் குறைவுன்னு வச்சுக்கோங்க. அதில் 42 ஆண்டுகள் முழுக்க சமய மதத்தில் போயிட்டு, அதற்கு பிறகு 9 வருஷம்னு வச்சுங்களேன் பாக்கி. இந்த 9 ஆண்டு காலத்தில் தான் சுத்த சன்மார்க்கம் தோன்றி வளர்ந்து நிறைவு பெற்றது. அந்த சுத்த சன்மார்க்கம் என்பது நான் முதல்லே சொன்னேன், அவைகளுக்கு அல்லாதல்ல, ஆனால் இது இல்லாதது, அவைகளிலே இல்லாதது. அவைகள் எல்லாம் பொய் நெறி என்றே கூறுகிறார். பொய் நெறி அனைத்திலும் புகுத்தாது என்று சொல்லுகிறார். செந்நெறி செலுத்தியது சிற்றவை சிவமே என்று குறிப்பிட்டார். எனக்கு செம்மையான நெறியில் என்னை வழியில் கொண்டாந்து நிறுத்தினார். சமய குழியில் விழ விரைந்தேன், விழாத வகை எனக்கு நல்ல அறிவை கொடுத்து கொண்டு வந்த அப்படின்னு சொல்கிறார். ஆகையினால அந்த வழிகள் எல்லாமே பொய் வழி என்று கூறுகிறார். ஏன் பொய் வழி அப்படின்னா, இப்போ அந்த வழிகள்லாம் எதற்கு உரியது? கடவுளை காண்பதற்கு உரியது, கடவுளை தேடுவதற்கு உரியது, கடவுளை வணங்குவதற்கு உரியது. ஆனாலும் அது கடவுளை, உண்மை கடவுளை காட்டவில்லை, கற்பனை கடவுளை தான் காட்டியது. இந்த கற்பனைனாலே பொய்ன்னு தான் அர்த்தம். கற்பனை என்பது பொய்.
கலை என்றாலும் கற்பனை தான் கலை. கலை உரைத்த கற்பனையேம்பார். இந்த கலையாதிகள் எல்லாம் கற்பனை தான். அவைகள் எல்லாமே பொய் தான். அதாவது மெய்யை தேடி காண முடியாமல் பொய்யிலே திளைப்பது. அதனால் அவைகள் எல்லாமே பொய்யான கடவுளை காட்டியது. கடவுள் பொய்யானதினால அதை அடைவதற்குரிய வழியும் எப்படி மெய்யாக இருக்க முடியும்? இப்போ மண்ணிலேருந்து ஒரு பொருளை செஞ்சால் அந்த பொருள் மண்ணாலான பொருள் தானே. இப்போ தங்கத்திலேருந்து ஒரு பொருள் செஞ்சால் அது தங்கம், இரும்புலேருந்து ஒரு பொருள் செஞ்சால் இரும்பு. அப்போ பொய்யிலேருந்து வந்தது பொய் தானே. ஆகையினால இந்த கற்பனையாகிய கடவுளை காண்பதற்கு கடவுள் கற்பனை ஆகினாலே அவர்கள் கண்ட வழியும் கற்பனை. அவர்கள் காட்டிய எல்லா சடங்குகளும் சம்பிரதாயங்களும் எல்லாமே கற்பனை பொய். ஆகினாலே நிறைவான கடவுளை முழுமையாக இந்த மானுடம் அனுபவிக்க முடியவில்லை. அதற்குரிய ஒரு வழியை காண வேண்டும் என்று வேட்கையிலேதான் வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்ற ஒன்றை ஆரம்பித்தார்கள். அப்போ சங்கத்தினுடைய நிலைப்பாடுகள், அதனுடைய கொள்கை வழிகளை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.